ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபியை இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெண்டைக்காயை இப்படி பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேன் கீழே வச்சோம்னா ட்ரை ஆயிரும். வெண்டைக்காவை பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்பவுமே சாம்பாருக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவோம், பொரியலுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணோம்னா இந்த ஃப்ரை வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இந்த சைஸில் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே வெண்டைக்காய் வாங்கும்போது உடச்சி பார்த்து வாங்குவோம், ஏன்னா அது எலசா இருக்கணும். அப்போதான் பொரியலுக்கு சாம்பாருக்குலாம் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் முத்திட்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டில் இப்போ வெண்டைக்காய் வாங்கினது முத்திட்டா கூட நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காவை போட்டு அதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். சின்ன வயசுலலாம் நாங்கள் வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டோம், ரொம்ப அடம்பிடிப்போம். அம்மா வெண்டைக்காயில் புளிக்குழம்பு செய்வாங்க, சாம்பார், பொரியல்லாம் செய்வாங்க. ரொம்ப அடம்பிடிப்போம் வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் எங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. அதே மாதிரி உடம்புல வந்து கொலாஜனோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. கொலாஜன் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னு, ஹேர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குடலுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெண்டைக்காவை நிறைய உங்களோட டயட்டில் சேர்த்துக்கணும். இதில் வைட்டமின் கே நிறைய இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வயிற்றில் இருக்க குட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர வெண்டைக்காயில் இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால சிகப்பு ரத்த அணுக்கள் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புல வீக்கங்கள் வந்து கம்மியாகும். கண் பார்வை ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு வெண்டைக்காய் பிசு பிசுன்னு இருக்குது, அதனால் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் சேர்த்து அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். ரொம்ப டார்க் ஆகக்கூடாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனோன்னா நம்ம வெண்டைக்காய் ஃப்ரையை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் கலந்து நல்லா குலுக்கி விட்டுக்கணும். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சூடாக இருக்கும், அந்த டைமே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், எந்த சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம் கூட அல்டிமேட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தை வெண்டைக்காய் சாப்பிட அடம் பிடிக்குதா, இந்த ஃப்ரை செஞ்சு கொடுங்க. அப்புறம் வெண்டைக்காவை அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பாய்.